சயிலாங்கனைக்கு உருகி இடப்பக்கம் கொடுத்த கம்பர் என்ற சொற்றொடருக்கு திருக்கயிலாய மலையிலே கருணையே வடிவான சிவபெருமான் மாணிக்க மண்டபத்தில் உமாதேவி சமேதராக வீற்றிருந்து அருளினார். மால் அயன் முதலிய வானவரும் பாலகரும் சித்தர்களும் உத்தர்களும் வசுக்களும் இருடியரும் ஒரு சமயம் கைலையை அடைந்து திரு நந்திதேவர் பால் விடைபெற்று உள்ளே சென்று உம்மையப்பரை கண்குளிரக் கண்டு வாயார வாழ்த்தி தலையார கும்பிட்டு திருவருள் பெற்று திரும்பினார்கள். முனிவராகிய பிருங்கி மட்டும் அம்மையை பணியாது சிவபெருமானை மட்டும் பணிந்து பரவி வழிபட்டார். உமையம்மையார் அது கண்டு, எம்பெருமானே, என்னை சிறிதும் மதியாதையும் முனிவன் யாவன் என்று வினவினார். சிவபெருமான் திருவிளையாடல் காரணமாக, தேவி, எல்லாம் சிவமயமே என்று தீவிரமாக நினைக்கிற தீரன் இவன், பிருங்கி முனிவன் இவன் பேர் என்று அருளிச் செய்தனர். இமய குமரியார் இம்முனிவனின் செருக்கை அகற்றுவான் வேண்டி அவரது உடம்பில் சக்தியின் கூறாக உள்ள உதிரம், தசை முதலியவற்றை சிறிதும் இன்றி கவர்ந்தனர். பிருங்கி முனிவர் சிவத்தின் கூறாகிய எலும்பும் நரம்பும் உடையவராய் நிற்க இயலாது தள்ளாடி தவித்தனர். கருணை கடலாகிய கண்ணுதர் பெருமான் எக்காலையும் தன்னை வணங்கும் அவருக்கு